கோதுமை குருணை உப்புமா. இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான எண்ணெய், தண்ணி. ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரவாவுக்கு 3 டம்ளர் தண்ணி. வாங்க செய்யலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா வறுத்தா தான் சீக்கிரம் வேகும். அது பார்த்தாலே தெரியும் நீங்கள் வறுக்கிறப்ப. வாசலில் இது வறுத்து கையில் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். சூடு நல்லா சூடு வந்துருச்சுன்னா இது பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். தேவையான எண்ணெய், எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். மூணு டம்ளர், அது ஒரு டம்ளர் குருணை எடுத்திருக்கோம். 3 டம்ளர் தண்ணி. அப்போ தான் நல்லா வேகும். அந்த உப்புமாவுக்கு தகுந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கோதுமை குருணை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கிண்டி விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு வேகணும். நல்லா மூடி போட்டு வேக வைங்க கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. கொல கொலன்னு வந்துடும். இப்போது நம்ம குருணை உப்புமா தயாராகிடுச்சு. வாங்க அனைவரும் உண்டு மகிழ்வோம். நன்றி.